அஸ்வபதி மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். அஸ்வபதி மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ராஜ தம்பதிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும், ராஜ தம்பதிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். மகாராணி அருந்ததி தேவிக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும், ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும், ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும், ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். மன்னவருக்கு மகிழ்ச்சி செய்தி. சத்துருக்கள் அழிந்தார்கள். இப்போது ராஜ்யம் தேவரையும் தங்களாதிரத்துக்கு அடங்கியது. மகிழ்ச்சி. இன்று நமக்கு இன்பம் இதயத்தில் பொங்கும் தினமாகும். அனைவருடைய வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும். இது மன்னருடைய திருமண நாளை கொண்டாடும் வேளை. நம்முடைய சேனைகள் பெற்ற வெற்றியை பெருமிதத்துடன் முழக்கும் ஒலி மன்னா. அஸ்வபதி மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். மகாராணி அருந்ததி தேவிக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும், நீடூழி வாழட்டும். விதூஷக மேடைக்கு கண்களும் செவிகளும் வெறும் அலங்காரத்துக்கு மட்டும்தான் போல் இருக்கிறது. அதில்லை மன்னா, அர்த்த சூன்யமானவர்களைத்தானே நான் இங்கே காண்கிறேன், கேட்கிறேன். இப்போது என்ன அர்த்த சூன்யம்? மகாராஜா பெரிய மன்னருடன் மன்னிக்க வேண்டும். இன்று மன்னருக்கு திருமணமாகி 18 வருடம் ஆகிறது. தங்களுடைய சைன்யம் அந்நிய அரசுடன் மோதி ஒன்றும் வென்றும் நாடுகளை பிடித்து வருகின்றன. எதற்கு வேண்டி, யாருக்கு வேண்டி? இதற்கெல்லாம் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அர்த்தமா? மத்ரா என்ற நம்முடைய மகாராஜ்யத்தின் பெருமைகளை உறுதிப்படுத்த. மத்ரா என்ற மகாராஜ்யத்திற்கு இதற்காக மன்னா இந்த மகத்துவம் எல்லாம். நாளை நமது ராஜ்யம் அனாதையாக போகும். விதூஷகரே, சத்தியம் சொல்ல பயம் கூடாது. விதூஷகனும் இடம் பொருள் அறிந்து சொல்ல வேண்டும். மகாராஜா பெரிய மனதுடன் மன்னிக்க வேண்டும். இவர்கள் இன்று சத்தியம் மறைக்கவோ மறுக்கவோ செய்வர். இனி தங்களுக்கு அப்புறம் மத்ரா என்ற இந்த ராஜ்யம் ஏற்க இளவரசர். சந்தான பாக்கியம் இல்லாதவர் விவாக நினைவை போற்றி மகிழ்வதும், நிரபராதிகளான ஜனங்களை கொன்று ராஜ்யங்களை மோதி வெல்வதும் அர்த்தமற்ற ஒன்றுதானே மன்னா. இதை கூற வேண்டுமோ? விதூஷகன் இன்றுதான் பேசுகிறேன். மக்கள் என்றோ பேச தொடங்கிவிட்டார்கள். அதை மகாராஜாவிடம் மறைப்பது தர்மமா? அந்த உணர்ச்சியில் தான் சொன்னேன். மனப்பூர்வமாக வெட்கப்படுகிறேன். இந்த துயரம் மறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தும் விதூஷகன் விடவில்லை. இந்த துயரம் எங்களுக்கு ஏன் வைத்தாய் தெய்வமே? துயரம் எல்லை மீறி போய்விடும் போது மனிதனுக்கு இதெல்லாம் தெய்வ செயல் என்று தோன்றும் போது, எல்லா செல்வங்களையும் எனக்கு தந்தால் தன்னை மறுடுவானோ என்று கடவுளுக்கே பயம். பிள்ளை பெற்று வழங்காத வயிறு, கம்பி இல்லாதிருக்கிற வீணைதான். அது ஒரு அனாவசியமானது. அருந்ததி, அப்படி சொல்லாதே. அஸ்வபதியுடைய ஆத்மாவுக்கு அவசியம் அது. கம்பி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வீணை பாசத்தை மௌனமாக பாடிக்கொண்டே இருக்கும். கடவுளே, இங்கு துடிக்கின்ற என்னை அங்கு அழைக்க மறந்தாயோ? அருந்ததி, நமோ நாராயண, நமோ நாராயண. முனிவருக்கு வணக்கம். நமோ நாராயண. மகாராஜா சௌக்கியந்தானே? என்ன கெட்டது காரியம்? விதூஷகா, நாரதன் வார்த்தையிலும் வினோதமா? என்ன பேரின்பமான சப்தம் இது! வருங்காலத்தை குறிக்கும் ஒரு குறிப்பு போல. நாரதர் வந்து சௌக்கியந்தானே என்று கேட்டால் துயரம் வருகிறது என்றுதான் அர்த்தம். நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண. இங்கே எழுந்தருளியம்மை வாழ்த்திய புனித முனிவருடைய வருகை குறித்து விளக்கம் கேட்பது மரியாதை குறைவாகும். காரிய காரணம் ஏதுமில்லாமல் நாரதன் எங்கும் வருவதில்லை. அது அடியேனுக்கும் தெரியும். என்ன இருந்தாலும்
என்னை போன்றவளுக்கு இது புனித தினம். நல்ல வாக்கையே நாரதன் பேசுவான் என்பது அருந்ததிக்கு தெரியாதா? மகத்தான தினம் துயரத்திற்குரியதல்ல. ராணியுடைய மனதிலே துயரம் இருக்கிறது, முகத்திலேயே அது தெரிகிறது. தாங்கள் தவஞானி, காலத்தை உணர்ந்தவர். ஸ்ரீ என்ற விளக்கின் வெளிச்சம்தான் குழந்தைகள். இங்கே அது இல்லையே. அந்த வெளிச்சத்தை பார்க்க இருட்டில் அலையும் துர்பாக்கியசாலிகள். நாம் அதை அறிவோம். இந்த மாளிகையில் வெளிச்சம் பரவப் போகிறது. இல்லை மகர்ஷி, அது ஒரு நாளும் இல்லை. நாரதன் தான் பேசுவது மன்னிக்க வேண்டும். தங்களை குறித்து தேவர்களுக்கு கூட சந்தேகம் உண்டு. நாரதன் தம்புராவின் தந்தியை மீட்டும் போது கலகத்துக்கான பிரச்சனை உருவாகும் இல்லையா முனிவரே? அஸ்வபதியுடைய அரண்மனையில் கலகமும் கண்ணீரும் உண்டாகக்கூடாது. இன்னொரு திருமணத்துக்கு யோசனை கூறினால் அஸ்வபதியால் அதை தாங்கவே முடியாது. நமோ நாராயண. நாரதன் திருமணத்தரகன் இல்லை என்று அசோபதிக்கு தெரியாதா? இன்னொரு திருமணம் செய்யாமலேயே உங்களுக்கு சந்தான வாய்க்கும் ஏற்படும். மகரிஷி, மாங்கல்ய மலையின் மீது சாவித்திரி தேவியின் கஷேத்திரம் இருக்கிறது. சந்தான சௌபாக்கியம் தரும் தேவிதான் சாவித்திரி தேவி. நீங்கள் அங்கு சென்று 1008 முறை தினம் காயத்ரி மந்திரம் ஜெபியுங்கள். சாவித்திரி தேவியின் மனம் இறங்கும், அன்னையின் அருள் கிடைக்கும். மகர்ஷி, தங்கள் ஆசீர்வாதம். நமோ நாராயண. ஓம் பூர்வஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. மதுபாஷினி, குமாரி பிறந்திருக்கிறாள். அருந்ததி மகாராஜா, தாயும் செய்யும் நலம். தெய்வமே, செல்விக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும். ராஜகுருவே சொல்லட்டும். மகாராஜா, என்னை மன்னிக்க வேண்டும். மத்ரா என்ற மகாராஜ்யத்தை பரிபாலிக்க வேண்டிய ஒரு ராஜகுமாரிக்கு பெயரை தேர்ந்தெடுக்க எனக்கு சக்தி. சரி, தூஷகன் இந்த பிரச்சனையில் தலையிடலாமோ? மகா பண்டிதரான ராஜகுருவே அப்படி சொல்லக்கூடாது. ராஜகுமாரிக்கு ஒரு பெயர் வைத்து, குமாரி சாவித்ரி தேவியின் அருளால் பிறந்தவள். அதனால் பெயர் சாவித்ரி என்றே இருக்கட்டுமே. பேஷ். ராணியின் அபிப்பிராயம்? அற்புதமான பெயர். நல்லது. என் மகள் பெயர் சாவித்ரி. சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி. அதோ அதோ பாரு, அங்கே பார் பார் சாவித்ரி, பார். பாருமா குமாரி, குருதேவர் காத்திருக்கிறார். அந்த மார்க்கண்டேயருக்கு 16 வயது நிரம்பிற்று. 16 வயது நிரம்பியதும் என்ன ஏற்படும்? மரணம் ஏற்படும். எதனால்? நல்ல பிள்ளையானதால். துஷ்ட பிள்ளையானால் எத்தனை வருஷம் வாழ்வான்? உலகம் உள்ளவரை. மார்க்கண்டேயன் யாருடைய பக்தன்? பரமசிவனுக்கு. விவரம் சொல்லும் குருதேவா. மார்க்கண்டேயன் மடிவானா? 16 வயது பூர்த்தியாகும் தினம் சிவபக்தனான மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தின் முன்பு நின்று தியானிக்க தொடங்கினான்.
ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய. சமயம் நெருங்கிய போது கையில் பாசம் ஏந்தி பெரிய எருமை மீது அமர்ந்து நேராக வருகிறான் யமதர்மராஜன். ஐயோ குருதேவா, குழந்தாய் பயப்படாதே, யமதர்மனால் ஒன்றும் ஆகாது. ஏன் வந்தான்? வராது இருக்க முடியுமோ? பேரேட்டில் பேர் இருக்கிறதே. யமலோக பேரேட்டில் பேர் எழுதுவது யார்? சித்திரகுப்தன். சித்திரகுப்தன். யமதர்மனை கண்டவுடன் மார்க்கண்டேயன் என்ன செய்தார்? ஓடினான். சீ, 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 சீ. ஓடுவதா? நல்ல கதை. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டான். யமதர்மனால் என்னாகும்? சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மார்க்கண்டேயனை கொண்டு போய்விட முடியுமோ? சமயமானால் கொண்டு போகாதிருக்கத்தான் முடியுமோ? யமதர்மராஜன் சரியான சிக்கலில் சிக்கிக் கொண்டான். உடனே தன் மந்திர சக்திகளை உபயோகித்து சில சூத்திரங்களை பிரயோகித்தான். அதனால் மார்க்கண்டேயன் போனானோ? போகவில்லை. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தையே தன் கையால் பற்றி பிடித்துக் கொண்டான். அதை பார்த்ததும் செய்வது என்னவென்று அறியாத யமதர்மராஜன் காலபாசத்தை வீசினான். உடனே கைலாயத்தில் ஒரு நடுக்கம். காரணம், அவ்விடத்தில் தானே பரமசிவன். என்னை அபயம் என்று வந்த ஒரு பக்தன் மேல் காலபாசம் வீசுகின்றாயா? இது எனக்கு அவமானமாகும் என்று பகவான் பரமசிவன் தன் கையில் ஏந்தி இருந்த சூலம் எடுத்து உடனே ஏவினார். இவ்வாறு பிரார்த்தனையும் விரதமும் முடித்து மரண பயத்திலிருந்து தப்பித்த சிரஞ்சீவிதான் மார்க்கண்டேயன். அப்பா, வாமா. அம்மா, தர்ம சங்கரத்துக்குள்ளானீர்களே. ஆளானாலும் அரசரிடம் தானே அம்மா. சரி, எனக்கு பதில் நீ உட்கார்ந்தாடு. உட்காருங்கள். அப்பா, நான் இன்று மாதளை மலையில் உள்ள ஆலயத்துக்கு போய் வருகிறேன். போய் வா மகளே. அங்கரட்சகர்களை அழைத்து செல்ல மறக்காதே. சர்வரட்சகரை வணங்க போகும்போது கூட ரட்சகர் அவசியம்தானா? மதுரையில் செங்கோல் பிடிக்க வேண்டிய கையல்லவா உன் கை. சிம்மாசனத்தில் இருக்கும் போது செங்கோல் பிடித்தால் போதாதா அம்மா? அதுவரை இந்த கைகளை நான் வீசி நடந்தால்தான் என்ன? இப்போது இதை சொல்ல காரணம்? சௌந்தரியம் மட்டும்தான் இருக்கிறது மாங்கல்ய மலையில். அங்கரட்சகர் துணி இல்லாமல் நான் அங்கு போனதில்லை. காவலுக்கு ஆளை வைத்துக் கொண்டு அழகை ரசிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்று நீங்களே சற்று யோசியுங்கள். எல்லா சுதந்திரத்தோடும் இன்று ஒரு நாளாவது நான் தனியே போய் வருகிறேன் தந்தையே. ஒரு தரம் மாத்திரம் எல்லா சுதந்திரத்தோடும் போய் வரவா? தோழி பெண்கள் கூட இல்லாமலோ? இல்லையம்மா, தோழி பெண்கள் துணி வரட்டும். போய் வாமா. அம்மா, போய் வருகிறேன். வருகிறேன் தந்தையே. தனியாக அனுப்ப வேண்டுமா? தவறில்லை. அவள் பருவமடைந்த பெண் அல்லவா? அவள் வயதுக்கேற்ற வளர்ச்சியுடன் விவேகமும் உள்ளவள். அவள் போய்